ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் இந்த தாயானவளிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்கச் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயானவளிடமே வந்து வழிகேட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் சதி செய்கிறீர்கள்? அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றா கேட்கின்றீர்கள்? இதை அன்பு பிள்ளையிடம் நான் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் தங்க குழந்தைக்கு கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும் அல்லவா? ஆபத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்கார திட்டம் தீட்டலாம், அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால் என் தங்க குழந்தையே, உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று நான் சொல்வதனை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் நீ கவனமாக இருப்பதற்காகவும் நான் சொல்வதனை கேட்டு உன் இல்லத்தில் நீ இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு அத்தனையும் நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதனை இன்று நீ மறந்துவிடாதே. அதனால் என் தங்கப்பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மாவினிடத்தில் வாக்கை முழுவதுமாக கேட்டு எது எந்த விஷயம் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை நீ அனைத்தையும் தெரியப்படுத்த போகின்றேன் என் தங்க குழந்தையே. அதனால் இதனை நீ தைரியமாக கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வேலையில் உன்னை அமர வைக்க விடாமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் உன் உறவை அவர்களினுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவினை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழவே கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற கொடும் செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள் தான். உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டு உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் என்று சப்பை கட்டி இருக்கிறார்கள். உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலுமே கூட நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில நாட்களாகவே இந்த தாயானவளை நீ வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையுமே உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா, இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம்,
என் வாழ்க்கையில் நிரந்தரமாக என்னை விட்டு பிரிந்து சென்றுவிடு என்று என் குழந்தை ஆதங்கத்தில் அவர்களின் மீது வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அதனால் அவர்களுக்கு உன்மேல் இருக்கும் கோபம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். இந்த தாயானவள் தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாய் அல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும். உன் சொத்துக்களுக்கும் பணங்களுக்கும் பொன் பொருள்களுக்கும் அவர்களை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் முழுமையாக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகள் செய்து கொண்டு உன் கதையை முடிக்க வேண்டும் என்றும் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ உஷாராக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை எல்லாம் ஒரு நாளும் நம்பிவிடாதே. ஏனென்றால் அவர்கள்தான் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினம்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை ஒரு பொழுதும் நீ நம்பிவிடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கின்றார்கள். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் ஆசைகளை தூண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்களாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று நீ ஒரு முறை கூட மன்னித்து விடக்கூடாது. அப்படி செய்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை நீ மட்டும் செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அவர்களிடம் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த தாயானவளால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவினுடைய பேச்சினை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த தாயானவளால் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, அதை மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து யாராவது உனக்காக வேண்டி வந்தேன், இந்த கயிறை கட்டிக்கொள், இந்த திருநீரை பூசிக்கொள், இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளினிடமோ கொடுத்தால், வீட்டில் யாரிடமாவது கொடுத்தால் அதனை உடனே வாங்கிவிடக்கூடாது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாதே என்பதனை நீ நம்பிவிடு. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டிக்கொள்வாய். ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, இந்த அம்மாவினை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய். ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த தாயானவள் நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. என் தங்க குழந்தையே, இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. என் தங்க குழந்தையே, எதிரிக்கும் கூட என் பிள்ளை நீ நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த தாயானவளிடமிருந்து எந்த தவறானவர்களும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட
பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் அதிலிருந்து விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த தாயானவளினுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த சமயபுரத்து மாரியம்மன் சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை போல. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது? என் பிள்ளையே, அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகின்றது என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அம்மா, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலைமையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு துளியளவும் இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. என் தங்க குழந்தையே, நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அவர்களால் உனக்கு எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது. உனக்கு அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவள் அவர்களை தண்டித்து விடுவேன் என்ற பயம்தான் அவர்களுக்கு வர வேண்டும். இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே. என் பிள்ளையே, துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் துரோகம் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையிலையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். அதனால் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை, ஒரு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு, இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடுவேன். என் செல்ல குழந்தையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த தாயானவள் நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனைகள் வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? என் தங்க குழந்தையே, இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். என் தங்க குழந்தையே, மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மன்னிப்பும் இந்த தாயானவளிடத்திலிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? என் தங்க குழந்தையே, துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். என் தங்க குழந்தையே, இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடத்தின் கோபம், என் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இதுவோ எதுவுமே செய்ய வேண்டாம், கடவுள் எதுவுமே விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அது வெறும் கல்லென்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது அவர்களுக்கு உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்து நீயும் புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக பதிந்திருக்கும். இது போன்ற சூழ்நிலைகள் என்று நின்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை